சில சமயம் என் காலையில கண்ணை திறக்கிறப்போ என்ன அறியாம நான் அழுதுட்டு இருப்பேன். எனக்கு வர கனவை என்னால ஞாபகம் முடியல. ஆனா எதையோ நெருக்கமான ஒன்று இழந்த குற்ற உணர்ச்சி மட்டும் என்னை பின் தொடர்ந்து வருது. என்னோட மனசு எதையோ யாரையோ தேடிட்டே இருக்கு. தீராத தேடு சரியா அந்த நாளதான் தொடர்ந்தது. சரியா அந்த நாளதான் இந்த வால் நட்சத்திரங்கள் எல்லாம் தரையை நோக்கி வந்துச்சு. அதோட அழகு கற்பனையால யூகிக்க முடியாத ஒண்ணு. தெளிவா சொல்லணும்னா இதயத்தை மயக்கிற மாதிரியான அழகு. このまま僕たちの声が世界の端っこまで消えることなく届いたりしたらいいのにな。そしたらね二人でどんな言葉を放とう消えることない約束お二人でせーのでいよう。その言葉の目をもう見れなくなったのは一体いつからだろうか何故だろうか。雨の止むまさにその切れ間と虹の出発点終点とこの命果てる場所に何かがあるっていつも言い張っていた。初めましての合図を決めよう。君の名を今追いかけるよ。உனக்கு என்ன ஞாபகம் இது என்னடா இவ்வளவு நிஜமா இருக்கு? நான் அக்கா உனக்கு மட்டும் தெரியலையோ? பிரேக்ஃபாஸ்ட் டைம் வேகம் வா. அம்மா உங்களுக்கு பொரிச்சு போன் வேணுமா? வேண்டாம்மா, நீ சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். சோம்பேறி. சாரி, நாளை பிரேக்ஃபாஸ்ட் ஏன் பொறுப்பு? இது ரொம்ப ஜாஸ்தியோ? சரி இருக்கட்டும். தெளிவா இருக்கியா மிச்சுஹா? நல்ல இருக்கியா? ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறீங்க? இட்டமோரி மக்களின் கவனத்திற்கு
அனைவருக்கும் காலை வணக்கம். இட்டமோரி தலைமை நிர்வாகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. ஊர் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடக்க உள்ளதாக தலைமை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 1200 ஆண்டிற்கு ஒருமுறை தோன்றும் வால் நட்சத்திரம் இந்த மாதம் பூமியை கடக்க இருக்கிறது. இது மக்களின் கண்களுக்கு சில நாட்கள் மட்டுமே தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அக்டோபர் 4ஆம் தேதி என்றும் இதனால் பூமிக்கு ஒருவித பாதிப்பும் இல்லை என்றும் ஜாக்சா அறிவித்துள்ளது. இன்னைக்கு நைட் தேவையில்ல செம்ம ஜாலியா இருக்க போகுது. பாய் அக்கா. மீட் சுகா. குட் மார்னிங் சோயாக்கா. This is குட் மார்னிங். எட்டி நீ கீழே இறங்குறியா? கொஞ்சம் பொறுத்து கூட. கீழே இறங்குன்னு சொன்னேன். கபில்ஸ் நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். சரியா? இன்னைக்கு உன்னுடைய தலைமுடி கூட நல்லா இருக்கு. என்ன? உன்னுடைய அம்மா அவர்களே உனக்கு பேய் வரட்டாவளோ? அதான் நேத்து உனக்கு பேய் தான் பிடிச்சிருந்துச்சு. டெஸ்டிங் முன்னால போ. நேத்து மிக்ஸுவாக்கு என்ன ப்ராப்ளமோ? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீ தெளிவா தானே இருக்க? ஏழைகளின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் உயர்த்தும் விதமாக நான் பல திட்டங்களை கொண்டு வருவேன். தனி மனிதனுடைய வருவாயை உயர்த்துவது மூலமாக ஒரு அமைதியான சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இது மட்டுமல்லாமல் எலெக்ஷனில் ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்ச எடுத்து இந்த வெட்டி பேச்சு 10க்கு முக்கியமான ஆட்கள்லாம் மடக்கி வச்சிருக்காராமே. இங்க பாருங்கப்பா, மேயராக எடுபடிய ஊரை காப்பாற்ற வந்துட்டாங்க. இந்த முறையும் மேயராக ஆக்கினால் மீதி இருக்கும். மிட்சுவா, நிமிர்ந்து நடக்கிறியா? கொஞ்சம் பொண்ணுகிட்டே விட கோபப்படுறாரு. அது ஒரு பெரிய கதை பாட்டி. அவன் முதல்ல பார்க்கணுமே. அவனுக்கு தேவைதான். தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். தலை குனிந்து நடக்க. தலை குனிந்து நடக்க. இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் சப்ஜெக்ட்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா தசோகார. இதோட மற்றொரு பெயர் சந்தி. சந்தினா நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சந்தினா இரவும் பகலும் சந்திக்கிற சமயம். இது டசகோரையோட ஒரு அர்த்தம். இந்த நேரத்துல உயிருள்ள மனுஷருக்கு ஆத்மாக்களை பார்க்கவும் பேசவும் முடியும். இத காலங்களை இணைக்கிற ஒரு ரகசிய பாலம்னு கூட சொல்லுவாங்க. சின்னதுல இருந்து இத கதவார டோக்கின்னு கூட படிச்சிருப்போம். அசோகதார வார்த்தைதா காலப்போக்குல தசோகரன் மாறினது. யாரது? நான் இல்ல, இவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். மாட்டீங்களா? யாரதுனா தசோகரைக்கு ஒரு அர்த்தம்டா. அவனோட பேரு ஞாபகம் வந்துட்டு போல. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ நம்புறியோ இல்லையோ, நேத்து உன்னுடைய லாக்கரை மறந்துட்ட, பெஞ்ச மறந்துட்ட, ஒரு ரிப்பன் கூட இல்லாம ஒரு காட்டு வாசு கணக்க வாந்திட்டு இருந்த. ஆமா, நீ ஏதோ சீக்கிரம் வந்த மேனிக்கு இருந்த. நேத்து எனக்கு கூட ஒரு வினோதமான சொப்பனை வந்துச்சு. நான் இன்னொருத்தரோட வாழ்க்கையில இருந்தேன். அது சரியா ஞாபகம் இல்ல. கைஸ், எனக்கு வர கிடைச்சே. இது அவருடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கையோட நினைவுகள். இல்லைங்க, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் எவர்ட் மல்டிவர்ஸோட இருந்திருக்கலாம். போதும், நிறுத்தியா கொஞ்சம். இது நீதானே என்னோட நோட்புக்ல எழுதுனது? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா மிக்ஸுகா, நேத்து உண்மையிலே நீ விசித்திரமா நடந்துக்கிட்ட. இப்ப நீ சுகந்தானே? நான் சுகந்தா. ஏன் இதெல்லாம் கேக்கீங்க? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ?
எடி நீ சடங்கு வேற வரப்போகுது சொன்னில்ல? அது வேற எதுக்கு ஞாபகப்படுத்தின? எனக்கு இஷ்டம் இல்ல. இது நெருக்கமா சின்னதா இருக்கு. நான் படிச்சு முடிச்சிட்டு எப்படியாச்சும் டோக்கியோக்கு போயிடுவேன். உன்னை சொல்லியும் தப்பு இல்ல. நிஜமாவே ஊர்ல ஒண்ணுமே இல்லதான். ஆத்திரவசத்துக்கு ஒரு ட்ரெயின் கிடையாது, நைட் 9 மணிக்கு மேல கடை கிடையாது, படிச்சா வேலை கிடையாது, புக்கு கடை கிடையாது, காரணமே இல்லாம 2 பார் மட்டும் இருக்கு. நாய் கிடையாது. பகல் கூட வர பயப்படுது. போதும் நிறுத்துறீங்களா? ஏன முதல்ல மறந்துட்டு கஃபேக்கு போக கூடாது. குட் ஈவினிங் குட்டி. குட் ஈவினிங் பாட்டி. இதான் உன்னுடைய காஃபே. நமக்கு இருக்க ஒரே கஃபே இதுதான். மிட்சுகா வீட்டுக்கு பல்ல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட போறா. அதுவும் ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் முன்னால. ஹே டெசி. ஹைஸ்கூல் உன் பிளான் என்ன? அது எதுக்கு இப்போ வருங்காலத்தையா கேட்க? நான் பெருசா எதுவும் பிளான்லாம் இல்லை. இந்த டவுன்ல ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ போறேன். நீ இன்னும் பின்றதுக்கு தயாராகலையோ சுகா? நூல்களோட பாஷையை கேளு. இந்த மாதிரி பின்னதான் நூல்களோட பாஷைகளையும் புரிஞ்சுக்க முடியும், அதுங்களோட நெருங்கியும் பழக முடியும். நூல் எப்படி பேசும்? கவனத்தை செலுத்தணும் சொல்றாங்க. இது வெறும் கயிறு மட்டுமல்ல, இத்தமோரி கிராமத்தோட 1000 வருட கால சரித்திரம். கவனிங்க, இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு நாள் செருப்பு செய்யற மயூகரோட வீட்டுல தீ பிடிச்சு மொத்த கிராமத்துக்கும் பரவிடுச்சு. இது மூலம் பல புனிதமான இடங்களும் பழைய ஆவணங்களும் அழிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு பேரும் உண்டு. அந்த தீ விபத்தோட சேர்ந்து நம்மளோட திருவிழாவும் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஆரம்பிச்சது. என்னதான் ஜனங்கள்லாம் நம்ம திருவிழாவை மறந்திருந்தாலும் மியாமிசுவோட நம்ம குடும்பம் மட்டும் இதை மறக்கவும் மறக்காது. முதுகு வலி வேற. ஆனா உங்க அப்பா நாம பாரம்பரியமா தொழுது வர சிந்தோ மதத்துல மட்டுமில்லாம இப்போ அரசியல் வேற. சொத்த பைத்தியார. சும்மா என்னோட போடுவாங்க சார். இந்த எலெக்ஷன் எங்களோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். சதி கொண்டு நடந்துட்டு போல. வாய்க்கு வரதெல்லாம் பேசாத டெஷி. கேட்டுச்சா? மிட்சுகா நம்ம ரெண்டு பேருக்குமே மோசமா தான் இருக்குல்ல. அது பெரிய இது ஒரு
ஒரு பழைய காலத்து சம்பிரதாயம். சோற சுவைச்சு அதை பாத்திரத்துல துப்பி பின்ன எச்சால பதப்படுத்தி மதுவா மாத்தி ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. யார் எனக்கு நம்ம மியா இது ஒரு ப்ராப்ளமா? எனக்கு இஷ்டமல்ல. அதோட பிடிக்கல. தயவு செஞ்சு டோக்கியோல வாழ்ற பையன் தான் என்ன அனுப்பலாம். சுத்த பைத்தியாரி. ஐயோ எங்க இருக்க? இங்கன ஏதோ இருக்கு. டாக்கி எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது உன்னோட பொறுப்பு தானே? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. I'm sorry. சரி நான் வெளிய கிளம்புறேன். மீசோ சூப் குடிச்சிடு. லேட் ஆனாலும் ஸ்கூல் அடிக்காம போயிடு. சரியா? See you. போயிட்டு வாங்க. விசித்திரமான சுத்தமா இருக்கே. இட்ஸ் ஃப்ரம் ஸ்காசா. யாரு? வயிறு வேற கலக்குது. இவ்வளோ நிஜமா இருக்கு.
இது டோக்கியோல செம்மையா இருக்குடி. என்ன வாங்கணும்? என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்கணும். டியூட், இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன? டாய்ஸ், நான் இன்னைக்கு ஸ்கூல்ல கட் அடிச்சிட்டு படுத்து போக கூடாது. டிக்கெட் நீ எடுக்கறேன்னா சொல்லு, வரேன். என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு மதியம் வந்திருக்க? சரி வா சாப்பிட போலாம். நான் அனுப்பின மெசேஜ கூட பார்க்கல. நீங்க தான் சுகசாவா? என்ன மரியாதைலாம் பலமா இருக்கு? மறந்துட்டியா? எப்படா தினமும் ஸ்கூலுக்கு வர வழியை மறந்த? அது வந்துட்டு ஞானு. என்ன இல்லையா? அப்போ நானா? நான் டோக்கியோவை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். டோக்கியோல ஒரு பையனை பிறந்தாலே கொண்டாடுறாங்க. அப்படி வச்சுக்கோ. பேசுற பாஷையே சரியில்லையே. ஓ லஞ்சங்கா. சரியா போச்சு. நேத்து நீ தூங்குனியா இல்லையா? உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட எக் சாண்ட்விச் இருக்கு. 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? இது எப்படி இருக்கு? Thank you. சரி, கஃபேக்கு யார் வரா? போலாமே. டாக்கி நீ? என்ன கஃபே? அடேங்கப்பா, என்ன மாதிரி இடம்டா. ஆமா, பார்த்து கட்டிருக்காங்க. டாக்கி ஆர்டர் பண்ணிட்டியா? ஒரு மாசம் சேவிங்ஸ் இங்க ஒரு கேக் கூட இல்லையா? யா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆஹா, சூப்பர் தானே. சுவையான சொப்பனம். எனக்கு ஷிஃப்ட் இருக்கு. உனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கா? அப்ப கிளம்புறது பெட்டர். அது சாரி, இப்போ ஆக்சுவலா நான் எங்க வேலை பார்க்குறேன்? டேபிள் நம்பர் 610 சாப்பாடு ரெடியா? வேலைக்கு அதெல்லாம் வேலைக்கு வந்துட்டு. ஓகே. நீங்க கேட்டது ஒரு பாஸ்தா, ஒரு டொமேட்டோ சாலட். நான் இதை ஆர்டர் பண்ணலையேப்பா. ஓகே, உன்னை சாப்பாடு கொண்டு போக வேணாம்னு சொன்னேன். ஓகே, வாயை திறந்து பேசு. ஓகே. ఈ சொப்பனத்துக்கு ஒரு எண்டே கிடையாதா? சொல்லுங்க சார். இத பாரு, பிட்சால டூத் பிக் இருக்கு. இத பார்க்காம நாங்க சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, எல்லா கேரட் தப்பிச்சிட்டேன். என்ன பண்ணலாம்? ஆனா சார், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி டூத் பிக்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க தானே? Excuse me. Is there any problem, sir? Taki, நீ கிளம்பு. இன்னைக்கு ஏன்டா சொதப்பிட்டே இருக்க? Please accept our apologies, sir. இந்த மீல காம்ப்ளிமெண்ட் ஆக்கிடுறோம். Thank you. அந்த குச்சி உங்களை எதுவும் காயப்படுத்தலையே? ஒக்குதரா, மரியாதை முக்கியம் தம்பி. மிஸ் ஒக்குதரா, ஐ அம் சாரி. டாக்கி, ஏதோ பேட் லக். ஷாரா அவங்க தான் டூத் பிக்க வச்சிருக்கணும். கடைசியில டூத் பிக்க நம்ம வச்ச மாதிரி செட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. மிஸ் ஒக்குதரா, உங்க சாருக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? ஆமா, ஏதோ கத்திய வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, வேற போலீஸ் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா உன்னோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கோடி வாங்க. ஹே டாக்கி. ஓகே, ஸ்கர்ட் கழட்டுங்க. இல்ல திரும்ப. இது ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளவுதான். இது செம்மையா இருக்கு டாக்கி. இந்த வேலை கூட பாப்பியா நீ? சொல்ல மாட்டேன். அந்த கஸ்டமர்ட்ட என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் கூட உன்னை நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன்.
உனக்கு சண்டையே போட தெரியலனாலும் சட்டுன்னு சண்டைக்கு போயிடுவேன். பட் எனக்கு இந்த சாஃப்டான டாக்கியா பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீ கேர்ள்ஸ்ட பேசுவேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் முன்னாடியே சொன்னதுதான், விசித்திரமான சொப்பனமா இருக்கே. இவன் டைரியில வச்சிருக்கானா? எல்லாத்தையும் வரிசையா வச்சிருக்கான். பிறந்தா டோக்கியோல பிறக்கணும்பா. இது அந்த பொண்ணு தானே? கிரஷா? என்ன இது? என்னடா நடந்துட்டு இருக்கு? பாய்ஸ் காஃபி போலாமா? மேல எனக்கு ஷிஃப்ட் இருக்கு, நீங்க போயிட்டாங்க. எங்க பொண்ணு ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லு சுகப்பா, நேற்று இந்த பிராங்க் பண்றதுக்கு எதுவும் என்னோட ஃபோன் எடுத்தியா? இல்லையா? ஃப்ரீயா விடுங்க. பாய். நேற்று எதுக்கு அப்படி இருந்தா? ஆக்சுவலா நேற்று கியூட்டா நடந்துட்டாங்களா? ஹே கைஸ். ஏ டாக்கி, நீ நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டல. நேத்து அவளோட வீடு வரைக்கும் நடந்து போயிருக்கல. நானும் மிஸ்ஸுக்கு தருவோமா? அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுவா, ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்துச்சுல ஞாபகம் இல்லை கைஸ். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. Hey guys, சொதப்பாம வேலையை பாருங்கடா. Because it's gonna be a great day. இல்ல டாக்கி? அக்கா, எப்படி அம்மாக்கு போக்குறியோ? பிரேக்ஃபாஸ்ட் டைம். வேகம் வா. அம்மா. குட் மார்னிங். என்ன எல்லாரும் கொள்ளையாடி போல பாக்குறாங்க? ஏன்னா நேத்து நாளட் அப்படி. கைஸ், கலெக்ஷன் லிஸ்ட்னா பாத்தீங்களா? காசு இருக்கவங்களுக்கு தான்ப்பா நம்ம போஸ்ட்மா. ஆமா, யாரு மேயறானா நமக்கு என்ன? அப்படி சொல்லாத. சிலரோட வாழ்க்கை அந்த பதவியை நம்பிதான் இருக்கு. என்ன பத்தி தானே பேசுறாங்க? ஹே, மீட் சுகா. என்ன? நான் செஞ்சேனா? மிக்ஸ் ஹா. அப்போ இல்ல அப்படின்னா நான் நினைச்ச என் சொப்பனத்துல நானும் அந்த பையனும் என்னோட கனவுல நான் அந்த பொண்ணு ஸ்விட்ச் ஆகுறோமா? இப்பதான்
எனக்கு எல்லாமே விளங்குது. தாக்கி யாருன்னா ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். வாரத்துல நானும் மிக்ஸாவும் 2-3 தடவை ரேண்டமா சுவிட்ச் ஆகிறோம். நடக்கிற நேரம் தூங்க போகுது. காரணம் தெரியல. ஸ்விட்ச் ஆன பிறகு நடந்த நினைவுகள் எல்லாம் காலையில முழிக்கும் போது மழுங்கிருது. ஆனா நாங்க 2 பேரும் கண்டிப்பா சுவிட்ச் ஆகிறோம். அது எந்த ஒரு டவுட் இல்லை. எங்களை சுத்தி இருக்கிறவங்க நடவடிக்கை அதை இன்னும் உறுதிப்படுத்துது. அதனால ஒருத்தரால இன்னொருத்தர் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு எங்களுக்குள்ள சில ரூல்ஸ் போட்டுக்கிட்டோம். காசை செலவழிக்க கூடாது, ஸ்கூலுக்கு லேட்டா போக கூடாது, கண்ட இடத்துல எல்லாம் தொடக்கூடாது. அதோட சுவிட்ச்ல இருக்கும்போது நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சோ 2 பேரும் சேர்ந்து மர்மமான சூழ்நிலை தப்பிக்க பிளான் போட்டோம். ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கொஞ்சமாச்சும் பொண்ணு கணக்கு அடக்க ஒடுக்கமா இரு மிக்ஸுகா. மிக்ஸா என் சேல்ஸ் செலவழிக்கிற நிப்பாட்டு. உனமதான சாப்பிட்டுச்சு நூல் பின்றதா? எனக்கு அதை பத்தி துளி கூட தெரியாது. வேலை பாக்குற என் சேல்ஸ்ல தாறுமாறா செலவழிக்கிற. இன்னைக்குமே சொக்கோதர கூட கஃபேக்கு போனேன். இதான் உனக்கு நல்ல சான்ஸ். சோ மிஸ் பண்ணிராத. மிக்ஸா என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத. இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு வாங்கிட்டு தந்தா. ஏன்னா நான் உன்னை அவளை பாப்பா மாத்திருக்கமா? உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நடிக்கிற நிறுத்து. இனிமே இப்படி பண்ணாத. எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேண்டாம். இல்ல இதெல்லாம் தப்பு. நீ தனியா கச வர விட மாட்டல்ல? வா போவோம். மத உட்கார்ந்து இருக்காத. இன்று முதல் சில நாட்களுக்கு தியாமெட் வால் நட்சத்திரம் மக்களுடைய கண்களுக்கு தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தியாமெட் வால் நட்சத்திரம் சூரியன் போலவே கிழக்கு திசையில் தொடங்கி மேற்கு திசையில் முடிய உள்ளது. இந்த வால் நட்சத்திரத்தை வெள்ளி கிரகத்திற்கு மாயிகரோ வீட்டுல கேக் பிடிக்காம இருந்திருந்தா சுலபமா போயிருந்திருக்கலாம். பாட்டி ஏன் இருக்கோம்? மிட்சுகா, யோட்சுகா, முசுபின்னா உங்களுக்கு தெரியுமாமா? அந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய காவலாத்மாவை முசுபின்னு கூப்பிடுவாங்க. இந்த வார்த்தைக்கு பல ஆழமுள்ள அர்த்தங்கள் கூட உண்டுமா. நூல்களை பின்றதுக்கு பேரு முசுபி, மனுஷர்களை பின்றதுக்கு பேரு முசுபி, முக்காலங்களையும் பின்றதுக்கு பேரும் முசுபி. இது எல்லாம் காவலாத்மாக்களோட சக்தி. நம்ம கயிறுல உள்ள ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறிக்குது. அதுங்களுக்கு நடுவுல முடிச்சுக்கள் விழலாம், தற்காலிகமான பிரிவுகள் கூட வரலாம். ஆனா கடைசியில திருப்பியும் அதுங்களுக்கு நடுவுல முடிச்சுக்கள் ஏற்படும். முசுபி முக்காலத்தின் முடிச்சு, அதுதான் நேரமும் கூட. இந்தாங்க, இத குடிங்க. இது கூட முசுபிதா செல்லுங்களா?
மனுஷர்களோட ஆத்மாவோட சேரற சாதனம் எல்லாம் முசுதிதான். அது தண்ணியா, சோறா, சாக்கேவா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம காவல் ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிக்க போறது ஒரு முக்கியமான சாதனம். இந்த சாதனத்துக்கு மனுஷர்களை காவல் ஆத்மாக்களோட இணைக்கிற ஆற்றல் உண்டு. இந்த பகுதிக்கு அடுத்து கக்கூரியோ தொடங்குது. அப்படின்னால் 2ஆம் லோகம். நாம திருப்பியும் இந்த சராசரியான லோகத்துக்கு வரணும்னா நமக்கு நெருங்கின ஒண்ண அர்ப்பணிக்கணும். பயப்படாதீங்க, அர்ப்பணிக்க போறது குச்சிகாமி சாக்கேவத்தான். இது உன்னுடைய பாதி ஆத்மா. இத காவல் ஆத்மாக்களுக்கு பிரசாதமா கொடு. மறுபாதி. மிச்சுகா, நீ இப்போ சொப்பன லோகத்திலேயா இருக்க? எதுக்கு அழுதுட்டு இருக்க? மிஸ் ஒக்குதரா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? மிட்சுகா, இந்த முறை என்ன பண்ணி வச்சிருக்க? டேட்டிங்கா? மிஸ் ஒக்குதராக்கும் உனக்கும் நாளை டேட் உண்டு. மறக்காம காலைல 10:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிடு. இப்போ அவளை பார்க்க போயிருக்காங்க. ஹாய் டாக்கி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம். இல்ல அது இல்ல, நானும் இப்பதான் வந்தேன். அப்போ ஓகே, வா போலாம். அதிர்ஷ்டக்காரு 2 பேரும் பொண்ணா இருப்பாங்கல்ல. எதுக்கு அழுகுற? நான் தான் டேட் போக இஷ்டப்பட்டேன். ஒருவேளை நீங்க வெளியில வந்தீங்கன்னா 2 பேரும் பேசி பழகிறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஐ நோடா, நீ இதுவரை டேட்டுக்கே போனதில்ல தானே? எனக்கு தெரியும், நீ இப்படிதான் திருவிழால காண போன பிள்ளை மாதிரி முழிச்சிட்டு இருப்பேன்னு. உனக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. சோ அதுக்கு தான் சில டிப்ஸ் கூட உனக்கு எழுதி வச்சிருக்கேன். இவ என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கா? என்னாச்சு டாக்கி?
இன்னைக்கு நீ வேற யாரோ மாதிரி நடந்துக்க. நான் பார்த்த டாக்கி நீ இல்ல. மிஸ் சுகுதரா, ஏன் நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நைட் டின்னர் போகக்கூடாது? இல்ல டாக்கி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். என்னாச்சு? டாக்கி, ஐ அம் சாரி. நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் உனக்கும் என் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தானே? ஆனா இப்போ உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. இல்ல, இது அப்படிலாம் கிடையாது. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன சொன்ன? இப்ப சொல்லு. சரி, என்னமோ கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நாளைக்கு பாப்போம். இந்த டேட் முடியறப்ப வானத்துல வால் நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். வால் நட்சத்திரம் தெரியுமா? இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தசி, நீயா? இல்ல, எனக்கு வேற இஷ்டம் இல்ல. அவ்வளவுதான். ஞா சுகம்தான். என்ன திருவிழாவா? ஆமா, இன்னைக்கு தான் வால் நட்சத்திரம் பிரகாசமா சொல்லிக்கிறதுனோ. சரி, வந்துடுறேன். மிக்ஸுகாவை கட்டால பார்க்கணும்னு ஓடி வந்திருக்க. அப்படிதான் என்ன சொன்னா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என்னன்னு தெரியல. போன்ல கூட ரொம்ப டவுனா தான் பேசினா தெரியுமா? பேசினது நீ என்னதும் வாய்ஸ் டவுன் ஆயிருக்கும். போது, நிறுத்துறியா? சாரி गाइस. மிக்ஸுகா, உனக்கு என்னாச்சு? முடிக்கு என்ன ஆச்சு? நினைச்சேன் அசிங்கமா இருக்குல்ல. ஒருவேளை ஏதாச்சும் பையன் மாற்றம் இருக்குமா? பிரேக்கப் ஆனதும் கேர்ள்ஸ் முடிய வெட்டணும்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கோ? அவதான் சொன்னாலே இஷ்டப்பட்டு தான் வெட்டணும். அதுக்குன்னு அவளோட இஷ்டம் அவளோட நஷ்டம் நம்மளால போயிட முடியுமா? ஹே गाइस, இங்கோடி பாருங்க. நாங்கள் அடுத்த முறை சுவிட்ச் ஆகும் போது அவள்கிட்ட இந்த மோசமான டேட்டிங் பற்றி சொல்ல நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினால நானும் மிட்ஸாலும் திரும்பி சுவிட்சே ஆகலை.
நீங்க நீங்க 2 பேரும் எங்க பண்றீங்க? சுகாசா ஏதோ ப்ராப்ளம்னு கூப்பிட்டான். வந்துட்டேன். சுகாசா உன டாட கன்வின்ஸ் பண்ணி என்னோட ஷிஃப்ட் பார்த்து சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வேலையை டக்காக்கி பார்த்துப்பான். பட் எனக்கு ட்ரீட் வைக்கணும். ட்ரீட்ல வைக்க முடியாது சொல்ல. ஆக்சுவலா உன்னை பார்த்துட்டு தான் வந்தோம். உன்னை எப்படி தனியா அனுப்புறது? வழியில உன்னை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா? கிட்னாப்பா? டக்கி ஏதோ ஆன்லைன்ல புதுசா ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியாமே. இல்ல இது ஆன்லைன் ஃபுல்லா இல்ல, இது வேற மாதிரி. டேட்டிங் ஆப்ல பிடிச்சிருப்பானோ? வாய் மூடு. கொஞ்ச நாளா நீ வேற வினோதமா நடந்துட்டு இருந்தியா? அதான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வந்தோம். நான் உன குழந்தை சுகாசா. என்னோட கால்ஸ் டெக்ஸ்ட் எதுவுமே அவளுக்கு ரீச் ஆகல. சோ நான் மிட்ஸு அவன் நேரடியாக சந்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். காய்ஸ் சீக்கிரமா வாங்க. அவளை நான் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். ஆனா உனக்கு அவளோட லொகேஷன் தெரியாதா? சோ நீ ஸ்கெட்ச் பண்ண டவுன் மட்டும் தான் நமக்கு க்ளூ. ஆமா. அவளை உனக்கு யாருன்னு தெரியாதுங்க, கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க. என்ன இது விளையாடுறியா டாக்கி? சோ நம்ம பிளான் இல்லாத டூருக்கு போறோமா? இது ஒரு டூர் இல்ல சுகாசா. டாக்கி ரிலாக்ஸ். அவளை கண்டுபிடிச்சு தர வேண்டியது எனக்கு இருக்கு. பேசுறாங்களே. இது சரிப்பட்டு வராது போல. இத கேட்கதான் நாங்க இவ்வளவு கஷ்டமும் பட்டோம் டாக்கி. நீங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் படல. 2 டக்கியாமா ராமன். எனக்கு டக்காயமா ராமன் எழுதிக்கோங்க. கண்டிப்பா 3 ராமன் ரெடி பண்ணுங்க. சுகாசா நீங்க டோக்கியோக்கு ட்ரெயின் இருக்கா செக் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். சரி நான் செக் பண்ணி பார்க்கறேன். தேங்க்ஸ். டாக்கி நீ இந்த முடிவை நல்லா யோசிச்சு தான் எடுக்கற. ஆமா நான் ஏதோ தப்பான மார்க்ல நின்று தப்பான பழத்தை தேடுறேன் தோட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அட இது இத்தமோரியோட வரைபடம் தானே? பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க. ஏங்க இத பாருங்களேன். என் கணவரோட சொந்த ஊரு கூட இத்தமோரி தான். ஆமா அது இத்தமோரியே தான். அது பக்கத்துலயே இருக்கு. அது இத்தமோரியா? அங்கதானே அந்த இடத்துல தானே வால் நட்சத்திரம் கூட. இதான் நீ தேடி வந்த இடமா டாக்கி? அப்படி இருக்காது. அந்த இடத்துல ஒருவேளை டாக்கி மறந்துருக்கலாம். இல்ல நான் மறக்கல. வந்த இடம் சரிதான். மவுண்டன்ஸ், ஹை ஸ்கூல், அதோட பிளே கிரவுண்ட் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தேன். எல்லாமே இங்கதான் இருந்துச்சு. டாக்கி அதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டிசாஸ்டர் தெரிஞ்சிருக்கும். 100கணக்குல மக்கள் கூட இருந்தாங்களே. என்ன சொன்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களா? சான்ஸே இல்ல. ஆனா எனக்கு அவனுக்கு மெசேஜஸ் அதெல்லாம் என் போன்ல இருந்து இருக்கு.
1600 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த டியாமட் வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா அக்டோபர் மாசத்துல பூமியை கடந்திருக்கு. அதோட நியூக்ளியர் பெரிச்சில பெரியவங்க யாரும் எதிர்பார்க்கல. அதுல ஒரு பகுதி எரிக்கல்லா மாறி ஜப்பான்ல விழுந்திருக்கு. அதே நாள்லதான் ஆட்டம் ஃபெஸ்டிவலும் நடந்ததா சொல்றாங்க. இது அந்த தாக்கத்தோட மையப்புள்ளி. மக்கள் திருவிழாக்கு கூடி இருக்கிற சமயத்துல சரியா 8:42 எரிக்கல் விழுந்திருக்கு. 500 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நகரத்தோட 3 பங்கு. இப்ப இட்டமோரியில யாரும் வாழல. இந்த பொண்ணு இவளையா தேடுற? இந்த பொண்ணு இறந்து போய் 3 வருஷம் ஆகிருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வால் நட்சத்திரத்தை வானத்துல பார்த்து சொன்னா. அப்படின்னா நீ இப்போ சொப்பன லோகத்திலேயா இருக்க? நான் இப்ப எங்க இருக்கேன்? மேல நல்லா இருக்கு போலயே. நாம தங்குறதுக்கு ஒரே ஒரு ரூம் தான் கிடைச்சிருக்கு. I'm really sorry. It's not a problem. டாக்கி எப்படி இருக்கான்? ஸ்டில் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் தான் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் அது இதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? யா இப்ப ரீசெண்டா குவிட் பண்ணேன். பட் நீங்க டாக்கி சொல்ற கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு சுகாசா. ரீசெண்டா டாக்கி பேசின விதம், என்கிட்ட நடந்துகிட்ட விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப கூட அவன் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கியூட்டா தான் இருக்கு. ஆனா அவன் சொல்றதுதான் எனக்கு எதுவுமே தெளிவா புரிய மாட்டேங்குது. பட் அவன் ஷியரா யாரையும் மீட் பண்ணிருக்கான். அவங்க தான் டாக்கியை மாத்திருக்கணும். அது மட்டும் தெளிவா புரியுது. அப்போ இதெல்லாம் கனவா? அப்போ நான் வரைஞ்ச டிராயிங் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வச்சா? அப்படி இல்லனா இது எதுவும் கோஸ்டா? இல்லனா இது எல்லாமே என்னோட கற்பனையா? அவளோட பேரு என்னன்னு போட்டிருந்துச்சு. சுகாசா குளிக்க போறதா சொல்லிட்டு போனா. மிஸ் சுகதரா, ஐம் சாரி. நான் நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் சொல்றேன் பேசுறேன். நான் ஏதோ தப்பா பேசுறேன் என்ன நினைச்சுக்கோங்க. பிரைடட் கார்ட்ஸ் அழகா இருக்கு. நீ கையில கட்டி இருக்கிறது பிரைடட் கார்டு டாக்கி? ஓ இதுவா? இருக்கலாம். ஆனா இது எப்படி என்னோட கைக்கு வந்துச்சு? சம்டைம்ஸ் நான் லக்குக்காக கட்டிப்பேன். ஆனா யார் எனக்கு இது கொடுத்தா? இங்க பாரு. ஏன் நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரக்கூடாது? போறேன். இந்த பிரைடட் கார்டை செஞ்சவங்க என்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. இதுல உள்ள ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை குறிக்குது. அதுங்களுக்கு இடையில முடிச்சுகள் பிரிவுகள்னு வந்தாலும் கடைசியில் அதுக்கு சேரும். ஒருவேளை இதான் அந்த பிரிவா?
உனக்கு என்ன ஞாபகம் சாப்பிட்றதுக்கு நீ வரைஞ்ச ஒரு இடப்போட பிரமாதமா இருந்துச்சு. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறிக்குது. அதுங்களுக்கு இடையில முடிச்சுக்கள் விழலாம், தற்காலிகமான பிரிவுகள் கூட வரலாம். ஆனா கடைசியில திருப்பியும் அதுங்களுக்கு இடையில முடிச்சுக்கள் ஏற்படும். முசுபி, முக்காலத்தின் முடிச்சு. அதுதான் நான் பார்த்த அதே இடம். அப்ப இது வெறும் கனவில்லை. இந்த இடத்துக்கு அப்புறம் தான் இரண்டாம் உலகமும் தொடங்குது. நாங்க கொண்டு வந்த சாக்கு இது அவ தங்கச்சியோடது, இது அவளோடது. இதை நாங்க கொண்டு வந்தது எரிக்கல் விழுகிறதுக்கு முன்னாடினா, அப்ப நானும் அவளை சுச்சானதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருக்கும். அப்போ நாங்க நிகழ்காலத்துல இல்லையா? இது அவளோட மறுபாதி. முசுபி, இது உண்மைன்னா திருப்பியும் முடிச்சுக்களை உருவாக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. வால் நட்சத்திரம்.
நீங்க 2 பேரும் உலகமே. நீ அக்காவாக போறமா? அம்மாவை மன்னிச்சுடுங்க சொல்லுங்களா? அப்பா அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? நம்ம கும்பிடுற கோவில் எல்லாம் போய் முட்டாள்தனமா பேசாத. மியா மிஸ் கோவிலை பாதுகாக்கிறது உன் கடமை. நான் நேசிச்சது புசுபாவை, மியா மிஸ் கோவில் இல்ல. வீட்டை விட்டு வெளியில போ. மிட்சுகா, யோட்சுகா, இனிமே நீங்க அம்மா கூட தான் இருக்க போறீங்க. நான் யாரா? நீ யாரு? உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நடிக்கிற நிறுத்து. இப்போ அவளை பார்க்க போயிருப்பாள. எதுக்கு அழுதுற? நீ டோக்கியோக்கு போறான். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? இதுதானே வால் நட்சத்திரம் பிரகாசமா சொல்லிக்கிறது. சரி வந்துடுறேன். மிட்சா, அங்க இருக்காத. மிட்சா, வால் நட்சத்திரம் விழுகிறதுக்கு ஊரை விட்டு வெளியே போயிடு. மிட்சா, அங்க இருக்காத. மிட்சா, 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 மிட்சா. உயிரோட இருக்கியா? இந்த முறை ஞானே சொல்றேன். தங்கச்சி அம்மம்மா முழு பைத்தியம் ஆயிட்டா. சரி நான் முதல்ல கிளம்புறேன். அரை பைத்தியாரியா இருந்தா இப்ப முழு பைத்தியாரே மாறிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ. இன்று முதல் சில நாட்களுக்கு தியாமெட் வால் நட்சத்திரம் மக்களின் கண்களுக்கு தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 7:40 மணி அளவில் இது பூமிக்கு அருகில் செல்ல உள்ளது. இன்னைக்கு ராத்திரி தான். இன்னும் டைம் இருக்கு. இன்று மக்கள் குட் மார்னிங் மிட்சுகா. இது என்னது? நீ மிட்சுகா அல்ல, சரிதானே? உங்களுக்கு இது தெரியுமா? நீ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது சில நினைவுகள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நானும் வாலிபத்துல இருக்கும்போது பல விசித்திரமான சொப்பனங்களை கண்டுட்டு, ஆனா காலப்போக்குல அந்த சொப்பனங்களோட நினைவுகளும் சரி, அனுபவங்களும் சரி, எல்லாம் மறந்து போச்சு. அதுங்களை பொக்கிஷமா பாத்துக்கோ. அந்த அனுபவங்கள் விலை மதிப்பில்லாதது. என்ன போலவே உன் அம்மாக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஒருவேளை இவ்வளவு நாள் மியா மிஸ் குடும்பத்துக்கு வந்த கனவெல்லாம் ஏன் இந்த ஒரு நாளுக்காக வந்திருக்க கூடாது? பாட்டி, நான் சொல்றதை கேளுங்க. போயிடுங்க. இத்த முறையில எரிக்கல் விழுக போகுது. நம்ம எல்லாரும் சாக போறோம். நீங்க நம்ப போறது இல்லல்ல? எதிர்பார்த்ததுதான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்களை சாக மட்டும் விட மாட்டேன். உனக்கு என்னாச்சு? முடி. ஆமா, நான் தான் முடிய வெட்டினேன். எதுக்கு வெட்டின? இப்போ அது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்ணும், இல்ல செத்துருவோம். நாம தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் உண்டுதானம்மா? உண்டுதான். ஆனா ஊரை காப்பாத்தணுமே. எல்லாரோட எப்படி கம்யூனிகேட் பண்றது? அதான் மூளை ஸ்பீக்கர் இருக்கு. இது கண்டிப்பா வேலை செய்யும். நீ வேற மாதிரி பேசு. ஏய், நீ இப்பலாம் பக்கத்துல வந்து உட்கார கூடாது. தேக்கப்படுறியா பேசு. போட. நீ தூர போறியா கோடி. நீ வயசு பொண்ணுக்கெல்லாம் மறந்துடாத.
நீ சரியான சைஸ் டெசி. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் गाइस. Thank you sir. வாங்கிட்டு வந்திருக்கோம் லட்சணமா. இதெல்லாம் யாருக்கு? வல மாமா சாப்பிடுறா. சோ என்ன பிளான்? ஜனங்களை எப்படி வெளிய கொண்டு வர போறோம்? பாமேதா அப்பா வீடு கிட்டதுக்காக வச்சிருந்த வாட்டர் ஜெல் எக்ஸ்ப்ளோசிவ் சுட்டாச்சு. ஸ்பீக்கர்ல பேசுறது. நம்ம ஊரோட ஸ்பீக்கர் சிஸ்டம் ஹேக் பண்ணணும்னா நமக்கு தேவையானது ஸ்டார்ட் அப் ஃப்ரீக்வென்சி செட்டப். அதோட ஸ்டார்ட் அப் ஃப்ரீக்வென்சி செட்டப் ஹை ஸ்கூல்ல இருக்கிறதுனால ஹேக் பண்றது ஈஸி. இங்க பாரு, இருக்கனால ஸ்கூலுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. சோ எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டா போதும். இதெல்லாம் தப்புதானே. மக்கள்கிட்ட பேசுறது உன் பொறுப்பு. நீ தானே ப்ராட்காஸ்ட் குரூப்ல இருக்க. வெடி வைக்கிறது ஐயாவோட பொறுப்பு. மேயர்கிட்ட பேசுறது ஏன் பொறுப்பு. நீயே யோசிச்சு பாரு, மேயரே ஜனங்களை வெளியே போக சொல்லலன்னா அங்க இருக்க யாரு வெளியே போவா? நான் மேயரோட பொண்ணுங்கிறதுனால நான் பேசினா புரிஞ்சுப்பாரு. இது அற்புதமான பிளான். சரி, ப்ராட்காஸ்ட்ல நான் பாத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்குமா? ஐயோ, அப்ப நீ நம்புற மாதிரி உனக்கு காட்டட்டுமா? உனக்கு இத்தமோரில உருவான கதை தெரியுமா? இத்தமோரில 1700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடுக்கில் விழுந்திருக்கு. அது மூல உருவான பழம் தான் அந்த லேக் இத்தமோரி. அது மாதிரிதான் இப்போ விழ போகுது. ஆமா நீ சொன்னதெல்லாம் சரி டெசி. நீ சொல்றதெல்லாம் எந்த உலகத்துல நடக்க போகுது? நான் சொல்றதெல்லாம் உண்மை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மக்களை ஊரை விட்டு வெளியேற்றணும். வாயை மூடு. வால் நட்சத்திரம் எலிக்கெல்லாம் மாறி ஈத்தமாரி அழிக்க போகுது. இதுல 500 ஜனங்க கிட்ட சாக போறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த குப்பையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ சீரியஸா பேசுறனா உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும். மியா மிஸ் குடும்பத்தில் தானே உனக்கு வேணும். சரி, என் கூட கிளம்பு. நான் உன்னை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர் உன்னை செக்அப் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் நீ சொல்ற ஸ்டோரி எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறேன். என்ன பார்த்தா ஜோக்கரா தெரியுதா? மிட்சுவா, நீயா? இல்ல, நீ என் பிள்ளை இல்ல. யாரு நீ? சரி, நம்ம திருவிழால பார்க்கலாம். பை பை. பார்க்கலாம். நீங்க போக கூடாது. இந்த ஊர்ல இருக்காதீங்க. இது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட போய் சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இங்க இருக்கண்டா. நீ என்ன பண்ற? மிட்சுவாவா இருந்தா எல்லார்கிட்டயும் பேசி ஒத்துக்காச்சிருப்பாளா? இது எல்லாமே ஏன் தப்புதான். யோசா, ராத்திரிக்குள்ள நீயும் பாட்டியும் ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. எனக்கு சத்தியம் பண்ணு. இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்க. நீ இப்படி பேசிட்டு இருக்க? நேத்து எதுக்கு திடீர்னு டோக்கியோக்கு போனேன்? இந்த கொஞ்ச நாளுக்கு நீ ரொம்ப மாறிட்ட. டோக்கியோக்கு வந்தாலே பேச்சு வார்த்தை எப்படி போச்சு? ஹேய் மிட்சுகா, உக்காவுக்கு என்னடா ஆச்சு? எனக்கும் தெரியும். நீ அங்க இருக்கியா? ஏடி அங்கட யாரு? தேசியமா சைக்கிள் கூட. ஏய் மிட்சுகா, இப்போ பிளான் என்ன? நான் எந்த வேலை செஞ்சேன் இல்ல. நான் திரும்ப வரதுக்குள்ள தயாராடுங்க. நான் திருப்பி டாக்கியா மாறிட்டேனா? டாக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா?
அப்படின்னா எல்லாரும் இறந்துட்டாங்களா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? டோக்கியோக்கு போறேன். டேட்டுக்கு போறேன். ஆக்சுவலா அப்படி இல்ல, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வந்துருவேன். இப்போ திடீர்னு அவனோட கண்ணுக்கு முன்னாடி போய் நின்னா அவனுக்கு தொந்தரவா இருக்குமா இல்ல இன்பதிச்சியா இருக்குமா? சந்திக்கிறதுக்கு இருந்த ஒரு சான்ஸும் போல. ஒருவேளை நம்ம மீட் பண்ணா நான் என்ன செய்யணும்? அவனை கண்டுக்காத மணிக்கு இருக்கலாமா? இல்ல இல்ல, அது தப்பு. நாங்க சந்திக்கிறது நடக்காத காரியம் போல. ஆனா ஒருவேளை நாங்க சந்திச்சோம்னா பார்த்த அடுத்த செகண்டே எங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்குள்ள வாழ்ந்தது நீனும், உனக்குள்ள வாழ்ந்தது நானும். I'm sorry. Excuse me. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி. அடுத்த நிறுத்தம் யோத்சுயா. அடுத்த நிறுத்தம் யோத்சுயா. தாக்கி. நியானா. உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? இல்லையே, யாரு? I am sorry.